இது குவிட்டிங் வீடியோ இல்லை. ஐம் ஜஸ்ட் கோனா டேக் அ பாஸ் பட் வித் இன்டென்ஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐம் கோனா டாக் ஆனஸ்ட்லி அபவுட் வை ஐம் கோனா டேக் பாஸ் ஃப்ரம் பேக்கிங் ஆர்டர்ஸ். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் லாவண்யா அண்ட் ஐம் ரன்னிங் அ ஹோம் பேக்கிங் பிராண்ட் கால் பேக்ஸ் அண்ட் டிலைட்ஸ். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஐ ரியலைஸ் சம்திங் பிக். என்ன அப்படின்னா, ஐ நீட் ஸ்பேஸ் வந்து நான் ஃபெயில் ஆனதுனால இந்த ஸ்பேஸ் எடுக்கிறேங்கிறது கிடையாது. பட் ஐ வாண்ட் டு டேக் த ஸ்பேஸ் ரியலி டு க்ரோ மை செல்ஃப் பெட்டர். இப்போது ஒரு ஹோம் பேக்கரி ரன் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். லைக் ஆர்டர் ட்ராக்கிங், ஷாப்பிங் பண்ணுறது, பேக்கிங்க்கு தேவையான திங்ஸை வாங்குறது, அதுக்கான பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வாங்குறது, அதை பேக் பண்ணுறது, அதை ஷிப்பிங் பண்ணுறது, எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஈவன் ஆர்டரே இல்லைனாலும் உங்கள் மைண்டு வந்து ஒரு ரியாக்ஷன் மோடில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், கான்ஸ்டண்ட்டாக ரியாக்ஷன் மோடில் நம்ம மைண்டு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆயிரும். நீங்கள் வந்து அடுத்து என்ன யோசிக்கணும், லைக் எப்படி வந்து அந்த பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ணணும், அது எதுவுமே உங்களுக்கு மைண்டில் வராது. கான்ஸ்டண்ட்டாக ரியாக்ஷன் மோடில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா. ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுங்கிறது ஃபிசிக்கல் ஒர்க் மட்டும் இல்லை, இட் இஸ் ஸோ எமோஷ்னல். எப்படின்னா லைக் இப்போ வந்து ஸ்லோ டேஸ், நிறைய நாள் வந்து ஸ்லோ டேஸாக தான் இருக்கும். அது உங்கள் கான்ஃபிடென்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆகலை அப்படின்னா அது உங்கள் மூடையே ஸ்பாயில் பண்ணும். நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே போகலை அப்படின்னா உங்களையே நீங்கள் கொஷின் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோடய ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இங்கே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிசம்பர் 31 வந்து நான் ஒரு ஸ்டால் போட்டேன். லைக் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேசல் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஆவடியில். ஸோ அது வந்து லிட்ரலி வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, லைக் 5 பிளாக்ஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. அதில் எப்படின்னா கீழே ஸ்பேஸ் இருக்கும்ல, பார்க்கிங் ஸ்பேஸு, கார் பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ அதில் தான் வந்து டேபிள்ஸ் போட்டு ஸ்டால் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிசம்பர் 31 ஸ்டாலுக்காக ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் 1 month பிஃபோர். அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து டிசம்பர் 29லேருந்து டிசம்பர் 29லேருந்து பேக் பண்ண ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபுட்ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். லைக் இப்போ வந்து 2000 ஃபுட்ஃபாலை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். பட் சீரியஸ்லி, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அவ்வளோ பேர் வரவே இல்லை. அதுதான் நடந்தது. என்ன அப்படின்னா, என் ஸ்டாலுக்கு நிறைய பேர் க்ராஸ் ஆனாங்க, என் ஸ்டாலை திரும்பி பார்த்தாங்க. பட் ஆனால் யாருமே வாங்குறதுக்கு முன்னாடி வரவே இல்லை. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் எப்படின்னா, நிறைய பேர் வந்து விசாரித்தாங்க, பட் ஆனால் வாங்கலை. இதுதான் நடந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபுட்ஃபாலை மைண்டில் வச்சுட்டு நான் நிறைய நான் வந்து என்னென்ன கொண்டு போனேன் அப்படின்னா, குக்கீஸும் மஃபின்ஸும் மட்டும் தான் கொண்டு போனேன். நான் நிறைய குவான்டிட்டி கொண்டு போயிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போது நீங்கள் ஆனஸ்ட்டாக நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஸ்டால் போடுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த குவான்டிட்டியை வந்து கம்மியாக எடுத்துப்போங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரௌனீஸும் டீ கேக்ஸும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 ப்ரௌனி எடுத்துகிட்டு போங்க, இல்லை 10 டீ கேக் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் கம்மியான குவான்டிட்டி எடுத்துகிட்டு போனால் அதுவே ஈஸியாக சேல் ஆயிரும். அது நீங்கள் ஃபுல்லாகவே சேல் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வந்துடலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை வந்து மைண்டில் ஏற்றும். ஐயோ, நம்ம வந்து ஒரு 45 பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோமே, நமக்கு இப்போ தான் 5 செல் ஆகிருக்கே, அப்போ மிச்சத்தை எப்போ செல் பண்ண அப்படின்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டால் போடுறவங்க இவ்வளோ ஆனஸ்ட்டாக வந்து யாரும் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரில. அண்ட் எனக்கு அதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ சொல்லிட்டேன். ஸோ லிட்ரலி ஐ ஸ்பெண்ட் 15K ஃபார் திஸ் ஸ்டால். ஆனால் ஹார்ட்லி ஐ டுக் 10% ஆஃப் தட் அமௌண்ட், 1500, ரைட்? அவ்வளோதான். அது வந்து நான் பண்ண ப்ராடக்ட்டுக்கான இன்க்ரீடியன்ட் காஸ்ட்டை கூட அது வந்து கவர் பண்ணாது. ஸோ இது ஒரு லேர்னிங். ஒரு ஸ்டால் போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதில் எல்லாமே குவான்டிட்டியை கம்மியாக வச்சுக்கோங்க. 5 பீஸ், இல்லை வந்து 10 பீஸ், இல்லை 15 பீஸ், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நான் மெயினாக ஸ்டால் போட்டதுக்கு ரீசன் வந்து பேக்ஸ் அண்ட் டிலைட்ஸ் ஆஸ் அ பிராண்டாக இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் ஹையர் ரீச் போகணும், இன்னும் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஸ்டால் போட்டது. ஸோ ஓகே, ஃபைனலி கம்மிங் டு த பாயிண்ட்.
I'm going to be very clear. I'm just taking a pause or a break. Break or pause doesn't mean weakness. This is just an awareness about ourselves that we can do much better than what we were before. நீங்களும் இந்த மாதிரி பாஸ் எடுத்து ரீதிங்க் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து வயர் பண்ணணும். லைக் திருப்பியும் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் யோசிக்காதீங்க. தயவுசெய்து அந்த பாஸை எடுங்க. நல்லா உட்காந்து யோசிங்க, பிளான் பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு சம் இன்சைட்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் லாவண்யா signing off. Until next video. Bye bye.